ஆந்திராவில் வந்து ஒரு பையன் ஒருத்தவன் இருந்தானா. பையன் பேர் வந்து ஹர்ஷா சாய். யூடியூப்பில் சும்மா நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஹர்ஷா சாய் யார் அப்படின்னு வந்து சொல்லி. ஹர்ஷா சாய் என்பவர் வந்து உலகத்தில் பிரபலமாகணும். அது என்ன செஞ்சு பிரபலமாகணும் அப்படின்றது ரெண்டாவது விஷயம். நம்மளை 4 பேர்த்துக்கு தெரியணும், 4 பேர் நம்மளை பற்றி பேசணும். இதுதான் அந்த பையனுடைய ஒரு மிகப்பெரிய திங்கிங். இந்த பையன் வீடு பணக்கார வீடு போல. பணக்கார வீடாக இருந்தாலும் அப்பா அம்மாவுடைய பணத்தை வந்து வாங்காமல் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறான். அது நல்ல கூடம் தானே இல்லை? நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், 10 ரூபானாலும் 7 கழுத வயசானதுக்கப்புறமும் கூட நம்மக்கிட்ட தான் வாங்குங்க இல்லை? கேட்டால் பாசம் பாயாசம்னு சொல்லுவோம் இல்லை? அது வேற விஷயம். இப்போ இவனுடைய அம்பிஷனை பாருங்களேன். அம்மா அப்பாவுடைய பணத்தை செலவழிக்க கூடாது, ஆனால் என்னுடைய உழைப்பால் என்னுடைய சொந்த காலால் நான் வந்து ஃபேமஸ் ஆகிடணும், 4 பேர் என்னை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாப்புல. அப்போ ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு சில பேர் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. நீ பேசாமல் ஒரு ஜிம் ஆரம்பித்து உன்னுடைய வாரம் இத்தனை முட்டை சாப்பிட்றேன், இவ்வளோ பிரியாணி சாப்பிட்றேன். துணி கடையும் புரோட்டா கடையும் போட்டவன் சத்தியமாக ஏழையானதா சரித்திரமே கிடையாது, ரைட்? அதனால் அவங்க யோசித்துருக்காங்க, முட்டையை எடுத்து யூடியூப்பில் காமி, அதை 4 தடவை அடித்து உடச்சி குடி, பிரியாணி சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, உடல் வாக அப்படியே வந்து போய் இப்படி காட்டு அப்படி காட்டு அப்படி இப்படின்னு வந்து சொல்லி எல்லாம் ஃபேமஸ் ஆக்க விடுறதுக்கு கிளப்பி விட்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இவனும் ஃப்ரெண்ட்ஸு பேச்சை கேட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்கான். பட் யூடியூப்பில் அவனுக்குன்னு பிடிச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே கிடையாதான், பிடிச்சவங்கன்னு யாரும் வரல. இவன் ஒரு 2 மாதம் 3 மாதம் இதை ஓட்டி பார்த்துருக்கான், ஒன்றுமே கதைக்கு ஆகலை. அப்போ நம்ம போகிற ட்ராக்கு ரொம்ப தப்பு போல, யாரும் நம்ம உடம்பையும் பார்க்க மாட்டேங்கிறான், நம்ம சாப்பிட்ற முட்டையும் பார்க்க மாட்டேங்கான் அப்படின்ட்டு இவன் அடுத்து ஒரு முடிவு பண்ணுறான். என்ன தெரியுமா? இனிமேல் யூடியூப்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தன்னுடைய சொந்த வேலைக்கு போகணுன்ட்டு கிளம்புறான். திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை தோணுது, ஒரு கார் ஒன்று வாங்கணும்னு. காரினுடைய ரேட்டு 20 லட்சம்ன்றதை கடையில் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டான். 20 லட்சம் கார் வாங்குறதுக்கு அவன் வித்தியாசமா எடுத்த முடிவு என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் 5 ரூபாயா சேர்த்தானான். 5 ரூபாயா சேர்த்து ஒரு 40 லட்சம் 40,000 காயினை 5 அப்படியே கொண்டு வந்து எல்லாத்தையும் பொட்டலமா அடுக்கி வச்சு 20 லட்சம் வர முடியும். அந்த 5 ரூபாய் காயினா சேர்த்து 10,000 5 ரூபாயா சேர்த்து கொண்டு போய் கடையில் கொண்டு போய் கொடுத்தானான். கொடுத்து ஒரு கார் வாங்கினானா. அவன் ஓனர் ஒவ்வொரு 5 எண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அதை ஃபோட்டோ எடுத்துருக்கிறான். அதை ஃபோட்டோ எடுத்து யூடியூப்பில் போட்டு விட்ருக்கான். பாடுறா, நான் 20 லட்சம் கார் வாங்குறேன், 20 லட்சம் வந்து காருக்கு எனக்கு எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு பாடுறா அப்படின்னு வந்து சொல்லி யூடியூப்பில் போட்டு விட்டு அடுத்த 2வது நாள் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் அவனுடைய வீடியோவை பார்த்துருக்குறாங்க. ஒரு முட்டையை சாப்பிட்டு பிரியாணியை சாப்பிட்டதுல ஒன்றும் தெரில இல்லை, 5 ரூபாயா பொட்டலம் போட்டு 20 லட்சத்துக்கு கார் வாங்கின இந்த பையன் என்னன்னா யூடியூப்ல வந்து போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக லைக்ஸ் குமிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1 லட்சம் குமிய ஆரம்பிச்ச உடனே யூடியூப்ல இருந்து காசு தர ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு நாங்கள் சில்வர் மெடல் கொடுக்குறோம், உங்களுக்கு நாங்கள் கோல்டு மெடல் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு வந்து சொல்லி மாசம் இவனுக்கு இன்கம் வர இந்த ஹர்ஷா சாய் பண்ண அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? இங்கிருந்து வரக்கூடிய ஒரு தொகையும் என்னுடைய சொந்த செலவிற்காக பயன்படுத்த மாட்டேன், எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களினுடைய செலவிற்காக பயன்படுத்துவேன் என்று சொல்லி ஆணித்தனமாக இந்த நிமிடம் உடைய அத்துணை உதவிகளையும் ஏழை எளிய பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறாராம். ஜோரா ஒரு தடவை ஹர்ஷா சாய்க்கு கைகளை தட்டி. முட்டையும் பிரியாணியும் வாழ்க்கை கொடுக்கல, என்ன வாழ்க்கை கொடுத்துச்சு? என்ன தாய் வாழ்க்கை கொடுத்துச்சு? பைசா. 5 ரூபாய்னாலும் வேல்யூ இன்னைக்கு இல்ல, 5 ரூபாய்னாலும் வேல்யூ. போன வாரம் அந்த பையன் ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். என்ன தெரியுமா? ஒரு பெட்ரோல் பல்கை சொந்தமா உருவாக்கி அந்த பெட்ரோல் பல்கில் 24 மணி நேரமும் பெட்ரோல் இந்த ஊர் மக்களுக்கு இலவசம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பையும் கொடுத்து பல்கை ஓபன் பண்ணி திறந்து வச்சிருக்கான். இப்ப நம்மளுடைய சிந்தனை எப்படி தெரியுமா போகும்? அந்த பையன் எப்ப தருவைக்குள்ள வருவாப்ல இல்ல, ரைட்? இல்ல, இந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கே தோணுச்சு, எப்படா பிஷப் ஹவுஸ் பக்கத்துல இவன் வருவான், ஒரு பெட்ரோல் பல்க போடுவான் அப்படின்னு வந்து சொல்லி. யோசித்து பாருங்களேன், அந்த மனுஷன் பெட்ரோல் பல்கு எல்லாம் திறந்ததுக்கு அப்புறம் அவனை சுத்தி பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் குமிறாங்க. குமிறப்ப அந்த ஹர்ஷா சாய் ஒண்ணு சொல்றான். என்ன தெரியுமா? நான் எனக்காக அல்ல, என்னுடைய பணம் எனக்காக அல்ல, நான் நல்லா இருக்கிறேன் இல்லை, என்னை பொறுத்தளவுல எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்துணை பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மெசேஜை எனக்கு பர்சனலா கற்றுக் கொடுத்தான். மீண்டும் ஒரு முறை ஹர்ஷா சாய்க்கு வரேன். இந்த விஜய் டிவி பார்ப்பீங்கல்ல,
என்னமோ பாரதி கண்ணம்மா பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்லாம் என்னன்னு தெரியாத மாதிரியும், பிக் பாஸ் போட்டால் அதுலேயே உட்காராத மாதிரியும். இந்த சிறகடிக்கு ஆசைன்னு ஒரு சீரியல் போதா, உங்களெல்லாம் மைக் எடுத்து மண்டையா உடைக்கணுங்க. இல்லை ரைட். இந்த விஜய் டிவியில் இந்த பாலான்னு ஒருத்தவன் இருக்கிறான் பார்த்தீங்களா, முந்தா நாள் கூட ஒரு ஊர்ல தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றதுக்காண்டி, அந்த ஊர்ல நல்ல தண்ணியே வரலன்றதுக்காண்டி ஒரு ஆர்ஓ சிஸ்டம் ஒன்று வாங்கி கொடுத்து 800 பிள்ளைகளுக்கு கல்விக்கு பணம் கொடுத்து, ஆம்புலன்ஸ் வசதியை செஞ்சு கொடுத்து, அமரர் ஊர்தி கொடுத்து, அத்துணை விஷயங்களை அந்த சின்ன வருமானத்தில் உள்ள பையன் அந்த பையன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அன்னைக்கு அவன் விஜய் டிவில அந்த எம்சி பண்றான், நிகழ்ச்சியை வழி நடத்துறான்றது அவனுடைய ஃபேமஸ் கிடையாது. இப்ப அவனை நோக்கி பணங்கள் போய் கொண்டிருக்கிறது. அத்துணை பணங்களையும் ஏழை எளிய மக்களுக்காக நான் கொடுத்துட்டு தான் சாவேன் அப்படிங்கிறான் அவன். இல்ல, நல்லா யோசித்து பாருங்களேன். யார் யாரெல்லாம் அவனுக்காண்டி வாழாம எதிர்த்தவனுக்காண்டியும் அடுத்திருப்பவனுக்காண்டியும் அவனோடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்காண்டி வாழ்றவன் எல்லாம் இன்னைக்கு நம்மால் பேசப்படுகிறான். அதுதான் விஷயம். புரியுதா நான் சொல்றது? உனக்காக நீ வாழாத, அடுத்தவனுக்காண்டி வாழ. அப்படின்னா என்ன சாமி அர்த்தம்? அப்படின்னா நாங்க மொத்தமா சம்பாரிச்சு பக்கத்து வீட்டில் கொண்டு போய் மொத்தமா கொடுத்துட்டா சாமி? இல்ல, அடுத்தவர் என்பது உன்னுடைய கணவராக இருக்கலாம், அடுத்தவர் என்பது உன்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அடுத்தவர் என்பது குறிப்பாக உன்னுடைய மாமியாராக இருக்கலாம், இல்ல அடுத்தவர் என்பது உன்னுடைய சாமியாராக கூட இருக்கலாம். சீரியஸா சொல்றேன். இன்னைக்கு அடுத்தவர்களுக்காக நான் அப்படின்ற ஒரு விஷயமே செத்து போச்சுன்னு சொல்றேன் நான். ஹர்ஷா சாய் ஆந்திரால இருக்கிறான், பாலா சென்னையில இருக்கிறான். ஆனா நம்ம ஊர்ல யார் இருக்கிறா? எங்க டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அண்ணாச்சி அவர் கை தூக்குறாப்புல. அண்ணாச்சி இன்னைக்கே டொனேஷன் போடுங்க அண்ணாச்சி, தயவுசெய்து நல்லா இருப்பீங்க நிக்கோலாசியார் கோயிலுக்கு, அவரை விட்டுறாதீங்க அண்ணாச்சி. இல்ல யோசித்து பாருங்களேன். மேக்சிமம் நம்முடைய சுயநலம் அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை முழுமையாக அடிக்கிறது. பிரியமானவர்களே, அடிக்கிறது. சாமி நீங்க சும்மா அப்படியே வாய்க்கிலேயே வந்து பேசிட்டு போயிருவீங்க சாமி, நீங்க குடும்பத்துக்குள்ள வந்தாதானே, அந்த கழுதை வேணான்னு தானே இங்க நிக்கிறோம். இல்ல ரைட். அது அப்படிதான் இருக்குன்றது தெரிஞ்சுதானே தெளிவா கடவுளை தூக்கிட்டாப்புல நம்மள. இல்ல யோசித்து பாருங்களேன். எதுக்காண்டி தெரியுமா இதை நான் சொல்றேன்? 280வது ஆண்டுல இந்த நிக்கோலஸ் வந்து பிறந்திருக்கிறாப்புல. அது என்னன்னு தெரியலையா, இப்படி புனிதர்கள் ஆகிறவங்க எல்லா பேருமே ஆலயத்துக்குள்ளதான் 15 வயசு முடிய இருந்திருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க யாராச்சும் ஒரு ஆளை புனிதராக்கி விடணும்னா 15 வயசு முடிய ஆலயத்துக்குள்ள நேர்ந்து விடு, பாத்துக்கலாம். இல்ல, நிக்கோலாசியர்னோட லைஃப் அப்படிதான், பணக்கார வாழ்வு போல. நானும் மேக்சிமம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 செயின்ட்டை பத்தி இப்ப ரீசெண்டா தூத்துக்குடி பாளையங்கோட்டை எல்லாம் பூச வச்சுட்டு வர்றேன். எல்லா செயின்ட்டுமே பணக்காரனா தான் இருக்கான். எனக்கு அதுதான் ஆச்சரியம். பணக்காரன் எப்படி அடுத்தவனுக்காண்டி உழைக்கிறான்? எப்படி இந்த ஹர்ஷா சாய் போல, எப்படி இந்த பாலா போல அவனுடைய பணத்தை அவனுக்காண்டி இல்லாம அடுத்தவனுக்காண்டி கொடுக்குறான்? இல்ல, நிக்கோலோசியார் செம பணக்காரரான். 15 வயசுல அம்மா அப்பாவை இழந்துடுறாப்புல. பாவம், பெற்றவர்களை இழப்பது என்பது அது ஒரு பெரிய டிசாஸ்டர். 15 வயசுல பிளேக் நோயில அவங்க அம்மாவும் அப்பாவும் கண்ணு முன்னாடி செத்து போறாங்க. இல்ல, நிக்கோலோசியார் அப்போ ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கிறாப்புல. என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட் தெரியுமா? இவ்வளவு சொத்து சுகத்துக்கு நடுவுல அனாதையா உக்காந்து இருக்கிறோமே, அனாதையா இருக்கிறவங்களுக்கு இந்த சொத்து சுகத்தை கொடுத்தா அவங்களுடைய லைஃப் எப்படி மாறும்னு அந்த நிமிஷம் முடிவு பண்றான். நம்ம ஆளு ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. இல்ல, ஒரு 15 வயசுல அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு புனிதரை கொண்ட ஒரே ஒரு ஊர் நம்முடைய தருவைக்குளம் தான் சொல்றேன் நான். விட்டுறாத. இளவட்ட பசங்க எல்லாம் முடிவு பண்ணிக்கோ. நிக்கோலசியார் கிறிஸ்துமஸ் தாத்தாவா மாறினாரு. அவர் வயசானவர் இல்ல, 15 வயசுல அவரினுடைய வாழ்க்கையினுடைய ட்ராக்கை தனியான ஒரு பாதையில கொண்டு போய் சேர்த்து போனவர். அடுத்தவங்களுக்காண்டி தான் வாழணும்னு வாழ்ந்தாரியா. அடுத்தவன் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிறனோ இல்லையோ அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இல்ல, ஒரு தந்தை 3 பொம்பளை பிள்ளைங்க, வறுமையில பயங்கரமா கஷ்டப்படுறாப்புல. நம்மால எதையுமே டைரக்ட், நம்மால்னா யாரு? இந்த பிரசங்கம் முடிய நம்மால்னா நிக்கோலசியார். நீங்க உங்க ஆளு நினைச்சிடக்கூடாது, ரைட்டா? இந்த பிரசங்கம் முடிய நிக்கோலசியார். இப்ப நம்மால என்ன பண்றாப்புல, கண்டுபிடிக்கிறாப்புல. பாரு, இந்த வீட்டுல இவ்வளவு கஷ்டம் இருக்கு, எப்படிதான் கண்டுபிடிக்கிறாப்புலன்னே தெரியலையா? இல்ல, அதுவும் அவர் கொடுக்கக்கூடிய காசு பணம் இது எல்லாமே டைரக்டாலாம் கிடையாது, ஜன்னல் வழியா போடுறது. மூத்த பொண்ணு கல்யாணம் முடிச்சுக்கோ போ, அடுத்த டைம் அடுத்த கிறிஸ்துமஸ் டைம் வர்றப்போ இந்த 2வது ஜன்னல் வழியா போடுறது, இந்த 2வது பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சுக்கோ,
3வது பிள்ளை அவங்க அப்பா என்ன தெரியுமா முடிவு பண்றாப்புல, பிள்ளைகளை தவறான வழியில கொண்டு போயிட்டு அது வழியா பணத்தை சம்பாதிக்கலான்னு முடிவு பண்ண நேரத்துல தான் நம்மால உள்ள புகுறாப்புல. விட்டுறாதரா, பிள்ளைகளினுடைய கற்பும் மானமும் முக்கியம்டா. இல்ல காசை உள்ள போடுறேன்டா, வச்சு கல்யாணத்தை முடிடா. ஃபர்ஸ்ட் தடவை உள்ள வந்த உடனே ஆச்சரியப்பட்டு போய் அப்பா அள்ளிட்டு போய் மொத்த பணத்தையும், அவரை பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய பேராசை பிடிச்ச மனுஷராரு. ஒரு பணம் வந்து சேருத, சுத்தமா பணமே வீட்டுல இல்லையே, ஒரே பாக்கெட்டை வச்சு 3 கல்யாணத்தை முடிக்கணுமா வேணாமா? நம்ம ஆளுக்குன்னா முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்த உடனே மொத்த பணத்தையும் செலவழிக்கிறாப்புல முதல் பிள்ளைக்கு. ஒருவேளை பாசக்கார பிள்ளையா இருக்கும் போல. 2வதுக்கு உட்காந்துருக்காப்புல, நான் என்ன பண்ணன்ட்டு நம்மளால அடுத்த அதையும் கண்டுபிடிச்சு வேகமா ஓடி போய் திருப்பி ஒரு ஜன்னல் வழியா போட்டோம். அவங்க அப்பா இன்னொன்னு நினைச்சிருப்பாப்ல, என்ன தெரியுமா, இன்னும் ஒரு 2 பெத்து போட்டிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே அப்படின்னு. கிறிஸ்துமஸ் வந்து கிஃப்டா கொடுப்பாரு இவர் அப்படின்னு. இல்ல 3வது தான் கண்டுபிடிக்கிறாப்ல. இவர் போட்டுட்டு போறப்ப இந்த ஆளு வேகமா ஓடி போய், யாரையா நீ, என்னையா இப்படி இவ்வளவு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷம்யா, நீ வாழ்றது இல்லாம எங்களையும் வாழ வைக்கிற பார்த்தியா, அதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாப்லையா. ஒரு டைம் வந்து இவர் வந்து ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்பு இந்த மிராம் அப்படின்ற ஒரு மறை மாவட்டத்தினுடைய ஆயர் ஒருத்தவர் செத்து போயிடுவார் போல. இவர் திருநிலைப்படுத்தப்பட்ட பின்பு நேரா புனித பயணம் போகணும்னு சொல்லி அங்கங்க போயிட்டு கப்பல் வந்துகிட்டு இருக்கிறப்ப பயங்கரமா புயல் அடிக்குமா, அதனால கப்பல் அந்த மிராம் மறை மாவட்டத்தினுடைய கரையில போய் வந்து ஒதுங்கி நிக்கிறப்போ இந்த மிராம் மறை மாவட்டத்துக்கு ஒரு ஆயர் தேவைப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லி அப்ப செய்தி போய்கிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு பேராயர் ஒருத்தவர் சொல்றாராம், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நோன்பு இருந்து ஜெபிங்க, நாளைக்கு காலையில யார் ஆயர்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லி. எந்த பேராயர் சொன்னாரோ நைட்டு தூங்குறப்ப கனவுல கடவுள் வந்திருக்கிறாப்ல. கடவுள் வந்து நாளைக்கு காலையில இப்படி வெள்ளையா அழகா அற்புதமாக லைட்டா மீச வச்சு லைட்டா தாடி வச்சு ஒரு மனிதர் வருவாப்ல. வர்றப்போ அவர் தான் இவருன்றத பேர் சொல்லியே சொல்றாப்லையா. நிக்கோலாசியார்னு ஒருத்தர் வருவாப்ல, அவரை தூக்கி பிஷப்பா ப்ரமோட் பண்ணு. இன்னைக்கு பிஷப்பா ப்ரமோட் பண்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் நடக்குது தெரியுமோ? ரைட், சிம்பிள். கடவுள்கிட்ட இருந்து கனவு வருதான், கனவுல பேர் சொல்றாங்களா, பேர் சொன்ன அடுத்த நிமிடம் முடிஞ்சு போச்சு, தூக்கி ப்ரமோட் பண்றாங்க ஆயராக. அதுல இருந்து தான் நிக்கோலாசியார் ஒரு ஆயராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இல்ல 15 வயசோ 17 வயசு இருக்கிறப்போ ஒரு ஊனமுற்ற பெண்மணிக்கு கடவுள் தோன்றி உன்னுடைய ஊனம் சரியாக வேண்டும் என்று சொன்னால் நிக்கோலாசியார் இந்த பக்கம் வருவாப்புல, அவரை வந்து உன்னுடைய காலையும் கையையும் தொட சொல்ல ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆகுன்ட்டு போறாப்லையா. நம்மால் செய்யற புதுமைகளை பாத்தீங்களா? மாலுமிகள் உள்ளே போறப்போ கடல் கொந்தளிக்குதான், புயல் வருதான், கப்பல் இதாகுதான், சாயுதான் மேய்தான்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இவங்க உடனே அடுத்த பிரேயர் என்ன தெரியுமா, நிக்கோலாசியாரு நீ எங்கேயா இருக்க, வந்து எங்களை காப்பாத்தியான்னு சொன்ன அடுத்த செகண்ட் நிக்கோலாசியார் டபார்னு தோன்றி இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி உள்ள வந்தாப்லையா. இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான புதுமை. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. ஸ்ரீலங்காக்காரன் பிடிக்கிறான், போட்டு அங்க போயிடுச்சு, அல்லது கடல் பயணத்துல ஏதாவது பிரச்சனை, அலை அடிக்குதுன்னா உடனே பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் போன் அடிச்சு அலை அடிக்குதுன்னு இங்க கதிகலங்க வைக்காத, நல்லா இருப்ப. போன் அடிக்க வேண்டியது யாருக்கு தெரியுமா? நிக்கோலாசியாருக்கு. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி மீண்டும். அந்த மாலுமிகளும் மனுஷன் தானே, தருவை குளத்துல கடல்ல வேலை பார்க்கிற நம்மளும் மனுஷன் தானே. இல்ல அவங்க கூப்பிட்டா மட்டும் நிக்கோலாசியார் வருவாரு? இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் ஆலயம் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய நம்ம கூப்பிட்டா வரமாட்டாரையா? எனக்கு தெரிஞ்சு உங்களை நான் மனசார அப்ரிஷியேட் பண்றேன். எதுக்கு தெரியுமா? நிக்கோலாசியர் எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுத்தாரு, நிக்கோலாசியருக்காண்டி நீங்க ஒண்ணு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்க தான் கிரேட். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி கொள்ளுங்க. இவர் எல்லாத்தையும் கொடுத்தாரு, அவருக்காண்டி நான் ஆலயம் கொடுக்கிறேன், நீ கொடுக்கிற பாரு. உன்னுடைய வாழ்வும் வளமும், உன்னுடைய குடும்பமும், குடும்பத்தினுடைய பிள்ளைகளும், உன்னுடைய தொழிலும், தொழிலினுடைய வளர்ச்சியும், கடலும், கடல் சார்ந்த அத்துணை விஷயங்களும் இந்த வருடம் முழுவதும் அற்புதமாக இல்லை என்று சொன்னால் அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு கூப்பிடுவீங்கல்லன்னு என்ன கேளுங்க, சட்டையை பிடிச்சு கேளுங்க. உன்னுடைய லைஃப் அவ்வளவு நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா? கலெக்ஷன் போறப்பெல்லாம் கொட்டி கொட்டி கொடுக்குறேயா. இல்ல ஒரே ஒரு ஆள் தான், யாரு தெரியுமா? எனக்கு கொடுத்தார், நான் அவருக்கு திருப்பி கொடுக்குறேன். இது இந்த மனசு யாருக்கே வரும்? தருவை குளத்தை தாண்டி இந்த மனசு. வெளியூர்ல இருந்து வந்தவங்க யாரும் கோச்சிக்கிறாதீங்க, அந்த வள்ளத்துல இருந்துலாம் உட்காந்துருக்கிறாங்க 2-3 இல்ல சொல்றேன் அப்படின்னா அவங்ககிட்ட உருவிடுவோன்னு சொல்றேன். இல்ல யோசித்து பாருங்களேன். மேக்சிமம் நிக்கோலாசியர்னுடைய லைஃப்ல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன தெரியுமா இருக்கணும்? நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லா பேருமே நல்லா இருக்கணும். நம்மளை போல நீங்க நல்லா இருந்தா தானே அடுத்தவனை நல்லா இருக்கானா இல்லையான்னு பார்க்க முடியும். இல்ல
பழைய ஏற்பாட்டில் சாரிபாத்துன்னு ஒரு கைம்பெண் இருப்பாப்ல, விறகு பொறுக்கிக்கிட்டு இருப்பாப்ல, சொல்லினா புரியுது இல்ல, அந்த சின்ன சின்ன குச்சி. எலியான்ற ஒரு இறைவாக்கினர் போய் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவாப்ல. அப்ப அந்த பொம்பளை பிள்ளை சொல்லும், எலியான்ற இறைவாக்கினர் முதல்ல போய் என்னம்மா பண்ற அப்படின்னு. கண்ணென்ன குருடா, சொல்லி பொறுக்கிக்கிட்டு இருக்கேன். சொல்லி பெருக்கி சாப்பிட போறோம். எப்படி? ரொட்டி சுட்டு. ரொட்டி எத்தனை ரொட்டி சுடுவ? இங்க பாரியா, கிண்ணத்துல கொஞ்சம் மாவு இருக்கு, களையத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, மேக்சிமம் 2 ரொட்டிக்கு தான் மாவு இருக்கு. அந்த பிள்ளை இன்ட்ரடியூஸ் பண்ணுது குடும்பத்தை. நானும் என் பையனை வீட்டில் இருக்கோம், புருஷன் செத்து போயிட்டான். இந்த 2 ரொட்டியை சுட்டுட்டு இந்த சுள்ளிகளை பெருக்கி அடுப்படியில் போய் வச்சு 2 ரொட்டியை சுட்டு முடிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்கள் செத்து போயிட விடதான். அந்த பிள்ளையினுடைய ஒட்டுமொத்த வரலாறு ஒரு 4 சென்டென்ஸ்ல முடிஞ்சு போச்சு. கணவன் இல்லை, 2 ரொட்டிக்கு தான் மாவு இருக்கு, அதை சுடுறதுக்கு தான் எண்ணெய் இருக்குது, சுள்ளியை நான் பொறுக்கிட்டு போய் எடுத்து கொண்டு போய் 2 ரொட்டியை சாப்பிட்டுட்டு நான் செத்துடணும். ஏன்னு தெரியுமா? அடுத்த கட்டத்துக்கு லைஃப்ல ஒண்ணுமே கிடையாது, சுள்ளியும் கிடையாது, எண்ணெயும் கிடையாது, மாவும் கிடையாது. இப்ப நம்மன்னா என்ன பண்ணுவோம்? ஐயோ பாவம் கழுது, 2 ரொட்டியை துட்டுட்டு சாக போது, இதுகிட்ட போய் நம்ம போய் எப்படி கேட்கறது தானே யோசிப்போம். இந்த எலியா, நீ செத்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு முதல் ரொட்டியை கொடுங்காப்ல இல்ல. இந்த அம்மாவை பாருங்களேன், 2 ரொட்டி தான் இருந்து அதை வச்சுதான் சாப்பிட்டு சாகணுன்ற முடிவானதுக்கு அப்புறமும் கூட பையனை கூப்பிட்டு, இந்தாடா முதல் ரொட்டி, வெளியில ஒரு மனுஷன் நிக்கிறான்டா, அவன்கிட்ட போய் இந்த ஃபர்ஸ்ட் சப்பாத்தியை கொடுத்துட்டு நீ ஓடிவா, அம்மா உனக்கு அடுத்த சப்பாத்தி சுட்டு தரேன். அடுத்தவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் தான் கிண்ணத்தில் உள்ள மாவும் தீரவில்லையாம், களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையவில்லையாம். பிரியமானவர்களை, கைகளை தட்டி. இந்த 5 அப்பா 2 மீன் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்க அம்மா? 5000 பேர் ஆண்களா போறாங்க ஜீசஸ் பின்னாடி, நீ ஒருத்தவன் தான் குட்டையனா பொடிப்பையனா போற, எப்படியும் அவர் அதிகமா பேசுவாப்ல, உனக்கு பசிக்கும், இந்த 5 அப்பா 2 மீன் தனியா போய் வச்சு சாப்பிடு. இன்னைக்கு நம்ம அம்மா அப்பா அப்படித்தானே சொல்லுவாங்க இல்ல? ஒரு காலத்துலலாம் நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க, 5 இட்லி வச்சா 2 இட்லியை திருப்பி கொண்டு வந்தா, முட்டாப்பையில ஏன்டா கொண்டு வர, சத்துணவு சாப்பிட்றவங்க பக்கத்துல இருப்பாங்க இல்லடா, அவங்க கிட்ட 2 இட்லியை கொடுத்துட்டு வர விடுதானடா, நீ மட்டும் தின்னுபிட்டு மீதி எல்லாத்தையும் குப்பையில கூட்டிட்டு வர அல்லது எடுத்துட்டு வர அப்படின்னு சத்தம் போடுவாங்க. முன்னாடி ஒரு காலத்துல நம்மளை பெத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன திரும்ப சொல்லி அனுப்புறோம்? 5 இட்லி வச்சிருக்கிறேன், அடியில் ஒரு முட்டை வச்சிருக்கிறேன், முட்டையை சீக்கிரமா யாருக்கும் தெரியாம இன்ட்ரோல்லே முழுங்கிற, அப்புறம் வயித்தால போகாது. நான் என்ன சொல்றேன், யோசித்து பாருங்களேன். ஒரு காலத்துல நம்மளை பெத்தவங்க நமக்கு சொல்லி கொடுத்த மெசேஜ் வேற, அடுத்தவனுக்கு கொடு, நீ வாழ்க்கையில நல்லா இருப்ப. இன்னைக்கு நீ மட்டும் தின்னு, ஆஸ்பத்திரியில மட்டும் போய் கடை. 5 அப்பா 2 மீன் கொடுத்த அம்மாவும் இப்படிதான் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். 5000 பேர் ஆண்கள், நீ மட்டும் தனியா ஓரத்துல போய் சாப்பிட்டு பசி தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன தெரியுமாச்சு? ஜீசஸ் கேட்ட அடுத்த செகண்ட் சீடர்கள் கேட்குறாங்க, தூக்கு பண்ணில என்னது? எங்க அம்மா எனக்கு 5 அப்பமும் 2 மீனும் கொடுத்துருக்காங்க. ஜீசஸ் கேட்குறாப்புல, டபார்னு எடுத்து கொடுக்குறாயா? கொடுத்ததனுடைய பலன் என்ன தெரியுமா? 12 கூடைகள் நிறைய நிரம்பி வழிஞ்சதான் அப்பமும் மீனும். நான் நினைக்கிறேன் அந்த 12 கூடையில குறைஞ்சபட்சம் நம்ம பொடிப்பைய ஒரு 6 கூடையாச்சும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பாயா? அம்மா பாத்தியா, 5 2 கொடுத்த 6 கூடையா கொண்டு உனக்கு கொடுக்குறேன் பாத்தியா? அதான் நம்ம ஆளினுடைய மகத்துவம். 38 ஆண்டுகளாக முடக்குவாதமுற்ற மனிதன் உள்ள உட்காந்துருக்கிறப்ப டைரக்டா அவன்கிட்ட போய், என்னடா ராசா உனக்கு வேணும்? எழுந்து நடக்கணும். தூக்கி எழுந்து நடடா, பரவாயில்ல பாத்துக்கலாம், எழுந்து நடடா. இல்ல, தோபியாவுக்கும் சாராவுக்கும் கல்யாணமா? சாராவுக்கு ஏற்கனவே 7 பேய் பிடிச்சிருக்கு. 7 பேய் பிடிச்ச பொம்பளை நீங்க யாராச்சும் போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இல்ல 7 பேய் பிடிச்ச பிள்ளையில மாமா பொண்ணா இருந்தாலும் மாமா உறவு வேணாம், பேயும் வேணாம், பிள்ளையும் வேணான்ட்டு ஓடுவோம் ஊரை விட்டு. இல்ல, சாராவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே மேட்ரு தெரியுது 7 பேய் இருக்குன்னு. 7 பேயை எப்படி தெரியுமா போக்குனா நம்மாளு? முதலிரவு அன்னைக்கு பால் சம்பு உள்ள வரதான், மணமகளும் உள்ள வர்றாப்புலையாம். வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அன்பே நாம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 நிமிடம் முழந்தால் படியிட்டு ஜெபித்து விட்டு நம்முடைய வாழ்க்கையை தொடங்கலாமா என்று கேட்டான் நான் தோபியா. காலையில மாமனார்ட்ட சொல்றான் இவ்வளவு செய்தியும். ஜெபித்தோம் வாழ்க்கையில் ஜெயித்தோம் என்று சொன்னானா. மூளை செய்யாததை முழங்கால் செய்யும். பிரியமானவர்களே, முழங்கால் செய்யும். யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவனுடைய லைஃபை கொடுக்குறப்ப இன்னைக்கு தோபியாவை பத்தி பேசிட்டு இருக்க நம்ம ரூத் அக்கா இல்ல, மூத்த மருமக ஓர்பா நம்ம ஊர் மருமக மாதிரி
அத்தையை பார்த்தோன்னா பார்த்துக்கோங்கத்த, உடம்பு பார்த்துக்கோங்க, சுகர் டேப்லெட் போடுங்கத்த, வாக்கிங் கரெக்டாக போங்கத்த, நான் நீங்களே என்ன வீட்டுக்கு போக சொல்லிட்டீங்க, நான் சீக்கிரமாக கிளம்பி போய் நல்லமா ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிறேன்னு. ரெண்டாவது மருமக ரூத்து, என்னத்தான் நீங்க இப்படி சொல்றீங்க, உங்களுடைய இனம், உங்களுடைய இல்லம், உங்களுடைய கடவுள், உங்களுடைய கல்லறை எதுவோ அதுதான் தான் என்னுடைய கல்லறை இல்ல. மாமியார் நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனாலதான் அந்த புத்தகத்துக்கு பேர் ரூத்து இல்ல. தருவை குளத்துல ஒரு மருமக கை தூக்கிருங்க பாப்போம். என்னத்தான் நீங்க எப்படி சொல்றீங்க, உங்களுடைய இனம் எதுவோ, உங்களுடைய இல்லம் எதுவோ, உங்களுடைய கடவுள் எதுவோ, டு த கிளைமேக்ஸ் நீங்க எங்க செத்து போவீங்களோ அங்கதான் தான் நானும் செத்து போவேன்னு சொல்லக்கூடிய ஒரு மருமக கை தூக்குங்க, நிக்கோலா சரி இறக்கி வச்சுட்டு மருமகளை மேல ஏத்திடலாம். வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவையெல்லாம் திருவிவிலியத்துல ஒரு பீக்ல இருக்கிறான் நம்ம நிக்கோலாசியார் மாதிரி. நம்ம நிக்கோலாசியார் மாதிரி திருப்பத்தூர்ல ஒரு விஷயம் நடந்தது முந்தா நாள், செம காமெடி. 2 மாடு சண்டை போட்டுருக்கு, பக்கத்துல ஒரு நாய் குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. மாடு ஏண்டா சண்டை போட்டுது, நாய் ஏண்டா குறைக்குதுன்னு வந்து சொல்லிட்டு 3 நடு ரோட்ல பைபாஸ்ல சண்டை போட்டோன்னே நம்மளுக்கு என்ன பண்ணுவான், அந்த பக்கம் போறவன் எல்லாம் வண்டியை ஸ்டாண்டை போட்டு நிறுத்திட்டு செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டான், மாட்டோடையும் நாயோடையும். நம்ம புத்தி நம்ம அப்படித்தானே போகும், என்னையும் பாரு மாட்டையும் பாரு நாயையும் பாரு அப்படின்னு. இந்த நாய் விடாம 15 நிமிஷம் குறைச்சிருக்கிறியா, மாடு 2 முட்டிக்கிட்டே இருந்திருக்கியா, நாய் எப்ப தெரியுமா குறைச்சல நிப்பாட்டி இருக்கு, மாடு எப்ப முட்டாம இருந்ததோ அப்ப நிப்பாட்டி இருக்கு. என்னடான்னு அலசி ஆராய்ச்சி யூடியூப்ல போய் பார்த்தா மாடை வளர்த்தவனும் ஒரே ஆளுதான், நாயை வளர்த்தவனும் ஒரே ஆள் தான். நாய்க்கு தெரியுது பாரு, என் முன்னாடி எதுவும் கஷ்டப்படாதீங்கடா அப்படின்னு இல்ல. குரங்கு ஒண்ணு பாட்டிக்கிட்ட தினமும் இட்லி சாப்பிட்டு அந்த பாட்டி 2 வாரமா வீடை பூட்டி வச்சிருச்சு. இந்த குரங்கு ரெகுலரா வந்திருக்கு, இட்லி சுட்ட பாட்டியம்மாவை காணமேன்ட்டு இட்லி சாப்பிட்ட பயவுள்ளைகள் எல்லாம் போயிட்டானுங்க பக்கத்துல உள்ள அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு சாப்பிடுறதுக்கு. இந்த குரங்கு மட்டும் நேரா கொல்ல பக்கம் வழியா உள்ள போய் ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு தர்மபுரியில நடந்த நிகழ்வு. பாட்டியம்மாவை பார்த்திருக்கு, பாட்டியம்மாவுக்கு பயங்கர காய்ச்சல். உடனே பாட்டியம்மாவனுடைய மார்பகத்துக்கு மேல ஏறி வந்து உட்காந்துக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மாத்திரையை எடுத்து குரங்கு கொடுக்கறப்ப மாத்திரை கீழே விழுந்துருச்சு போல. குரங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே என்ன தெரியுமா பண்ணிருக்கு குரங்கு, பாட்டியம்மா கம்பு கொட்டைக்குள்ள கையை விட்டு கிச்சன் கட்டி பாட்டியம்மாவை சிரிக்க வச்சிருக்கு. குரங்குக்கும் நாய்க்கும் தெரியுது அடுத்தவனை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி, ஆனா பாலா போன நமக்கு தான் தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. நிக்கோலசியார் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா பிரியமானவர்கள், மேக்சிமம் அடுத்தவனை வாழவே, அடுத்தவனை சந்தோஷப்படுத்து. உன்னுடைய லைஃப் ஆட்டோமேட்டிக்கா ஒரு படி ஏறிக்கினே இருக்கும். ஏறிடுச்சோ மண்டைக்குள்ள, நான் சொல்ல வந்த மேட்ரு இதுதான், ஏறிடுச்சு இல்லை மண்டைக்குள்ள. எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.